ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12th ஸ்டேட் போர்ட் மேத்தமெட்டிக்ஸில் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது எப்படி, சென்டம் ஸ்கோர் பண்ணுறது எப்படிங்கிற டிப்ஸோடு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 12th ஸ்டேட் போர்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமும் சரி, இல்லை ரிவிஷன்ஸ் எக்ஸாம்ஸ்லேயும் சரி, நீங்கள் எப்படி சென்டம் மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸோடு நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சாப்டர் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா சாப்டருமே படிக்கணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் படிக்கிற அந்த பேட்டர்னை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி படிச்சிங்கன்னா, எது இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸோ அதுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் லெஸ் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை ரெண்டாவதாக படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எதுக்கெல்லாம் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 இந்த 4 சாப்டரு, அப்புறம் செகண்ட் வால்யூமில் 11, 12, அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர் மேட்ரிசஸ், செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர், தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ஃபோர்த்து சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வரும், 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த 6 சாப்டருமே நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக படித்தாகணும். ஸோ ஃபுல்லாக படிக்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக படிக்கணும். எந்த சம்ஸையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா சம்ஸையும் நல்லா போட்டு பார்த்துருங்க. ஸோ இந்த 6 சாப்டர் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் எக்ஸசைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 6 சாப்டர்ஸை ஃபுல்லாக படிக்கணும். 12 சாப்டர்ஸில் இந்த 6 ஃபுல்லாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன படிக்கலான்னு கேட்டிங்கன்னா, 5th சாப்டரில் 5.5 அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நல்லா போட்டு பாருங்கள். 6th சாப்டரில் 6.7 அந்த எக்ஸசைஸ் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் சம் இருக்குது. சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதுக்கப்புறம் மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட்டுன்னு சொல்லி ஒரு இது இருக்கும் சம்ம. இந்த 5 சம் 6.7 எக்ஸசைஸ், அப்புறம் இந்த 5 ப்ராப்ளம், இதை 6th சாப்டரில் நல்லா படிச்சுருங்க. 7th சாப்டரில் 7.8, 8th சாப்டரில் 8.7, 9th சாப்டரில் 9.8, 9.9, 10th சாப்டரில் 10.8. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸசைஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த 6 சாப்டர் 1, 2, 3, 4, 11, 12 இதை நல்லா படிச்சுருங்க. படித்ததுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ்லாம் நல்லா படிங்க. திரும்பவும் சொல்கிறேன், 5.5, 6.7 ப்ளஸ் அந்த 5 சம் வெக்டாரில், தென் 7.8, 8.7, 9.8, 9.9, 10.8. ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே நீங்கள் 7 5 மார்க் கொஷின் தாராளமாக கரெக்டாக அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் புக் பேக் 1 மார்க் நல்லா தரவு பண்ணிவிடுங்க. ஸோ 1 மார்க் 5 மார்க்கில் நீங்கள் மார்க் வாங்கிடலாம். தென் 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் படிச்சிங்க இல்லையா, அதுலேருந்து எப்படியும் மினிமம் ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் வந்துடும். அடுத்து நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னா, உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் வால்யூம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 5th 6th சாப்டரில் இருக்க 2 மார்க் 3 மார்க் அதை நல்லா பாருங்கள். எப்படி சார் 2 மார்க் 3 மார்க் பார்க்குறது அப்படின்னா, நம்மளோட கம்புக் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, கம்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அதில் கேட்டகரி ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் 2 மார்க் கொஷின்ஸ், எதெல்லாம் 3 மார்க் கொஷின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 சாப்டர் 5, 6 நல்லா படிங்க. செகண்ட் வால்யூமில் 4 சாப்டர் இருக்கும் இல்லையா, படிக்காது 7, 8, 9, 10, அதில் ஏதாவது 2 சாப்டர். ஸோ 4 சாப்டர்ஸில் இருக்க 2 மார்க் 3 மார்க் படிச்சிங்கனாலே நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணலாம், சென்டம் வாங்கலாம். ஸோ அந்த ப்ரியாரிட்டி 2 மார்க் 3 மார்க் பேலன்ஸ் இருக்க 6 சாப்டர்ஸில் எது படிக்கணுன்றது நீங்கள் எந்த சாப்டர் நல்லா படிச்சிருக்கீங்களோ அதில் எனி 3 or 4 சாப்டர்ஸ் சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறது 10th சாப்டர் 2 மார்க் 3 மார்க் படிக்க சொல்வேன். ஏன்னா அது ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் இருக்கும். தென் 9th சாப்டர், அப்புறம் 8th சாப்டர் 8, 9, 10 படிச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை சார் நான் ஃபுல் மார்க் வாங்கணும், சென்டம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸசைஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10 இந்த சாப்டர்ஸில் இருக்க 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாம் பாருங்கள். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது 1 வேர்டில் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ 1 வேர்டில் இப்போது ரீசெண்டாக நடந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் 5 க்ரியேட்டிவ் 1 வேர்ட் கேட்டிருக்காங்க. அதில் 3 1 வேர்ட் கம்புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. மீதி 2 1 வேர்ட் நீங்கள் யோசித்து சால்வ் பண்ணுற மாதிரி, கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் புக் பேக் 1 வேர்ட் படிச்சுட்டு கம்புக்கில் இருக்க எல்லா 1 வேர்டையும் படிங்க. கம்புக் உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம ட்ரிச்சியில் இருக்க சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கம்புக் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா பழைய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்டு கம்புக் வாங்கிக்கோங்க. ஸோ 1 வேர்ட் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து 3 க்ரியேட்டிவ் 1 வேர்ட் கம்புக்கிலேருந்து வந்திருக்கு. ஸோ நம்மளோட பப்ளிக் எக்ஸாமுக்கும் அதுலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது.
பேலன்ஸ் இருக்கதை நம்ம வந்து கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் 2 வால்யூமில் இருக்க தியரம்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் இதெல்லாம் நல்லா படிங்க. இப்போ வந்து ஃபெர்மெட் தியரம் வரும், அந்த மாதிரி சில தியரம்ஸை நமக்கு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெர்மெட் தியரம் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நிறைய தியரம்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. அதெல்லாம் வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9th லெசன்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தியரம்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸோட பிடிஎஃப் இருக்கு என்கிட்ட. உங்களுக்கு வேணும்னா தியரம்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் 2 வால்யூமும். அதே மாதிரி என்கிட்ட க்ரியேட்டிவ் ஒன் வேர்டு இருக்குது, நிறையா இருக்குது. எப்படி க்ரியேட்டிவ் ஒன் வேர்டு படிக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி படிக்கணும்னு சொல்லி. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து சென்டம் வாங்கணுன்னா இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் வாங்கலாம். நான் மறுபடியும் சீக்கிரம் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக் ஒன் வேர்ட் நல்லா படிச்சுட்டு 1 2 3 4 5 1 2 3 4 11 12 இந்த 6 சாப்டர்ஸ் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸசைஸ் 5.5 6.7 7.8 7.9 8.7 10.8 இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்லாம் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க 6 சாப்டர்ஸோட 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதில் ஒரு 3-4 சாப்டர்ஸ் பார்த்துக்கோங்க. கம்புக்கில் இருக்க ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் படிங்க, தியரம்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ் படிங்க. பழைய ஹாஃப்லி கொஷின், ஃபஸ்ட் ரிவிஷன், பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸு, கம்புக்கு பின்னாடி இருக்க மாடல் கொஷின் பேப்பர்ஸு இதெல்லாம் நீங்கள் நல்லா ரீகால் பண்ணிங்கன்னா, நல்லா படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் 100 மார்க்ஸ் வாங்கலாம், 90க்கு 90 வாங்கலாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.